Hello everyone, welcome to our EMS English class of Grade 6 New Curriculum. EMS ஆங்கில வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். முதலாவதாக இன்ட்ரடக்ஷன், ஒரு சிறு அறிமுகம். தரமாறு வகுப்பிற்கு மாடியூல்ஸ்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன. முதலாம் தவணைக்கு 3 மாடியூல்ஸ்கள். மொத்தமாக 10 lessons for each module. ஒரு மாடியூல் 10 பாடங்களை உள்ளடக்கி இருக்கும். மொத்தமாக 30 lessons. அதேபோல் அசஸ்மெண்ட்ஸும் உள்ளன. அடுத்ததாக நீங்கள் மாடியூல் 1 ஸ்டெப் அப் என்ற விடயத்தை கேட்க போறீர்கள். மாடியூல் 2 ரீடிங் ஃபார் லைஃப், மாடியூல் 3 மிரர் ஒர்க். And this is the very first page of our lesson. I want to tell something especially for our teachers and parents. The old syllabus has focused 4 language skills. So they are reading, writing, speaking and listening. What in the new curriculum? There are 5 language areas. பழைய பாடத்திட்டத்தின்படி 4 திறன்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. ஒன்று ரீடிங் வாசித்தல், ரைட்டிங் எழுதுதல், ஸ்பீக்கிங் கதைத்தல், லிசனிங் செவிமடுத்தல். நாங்கள் இந்த புதிய பாடத்திட்டத்தின்படி 5வதாக ஒரு விடயம் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். Number 1 listening and viewing. Number 2 reading and viewing. 3 writing and representing. 4 speaking and representing, and the last one literature for enjoyment. பெரிதாக மாற்றமில்லை, literature for enjoyment என்ற விடயம், அதாவது இலக்கியம் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் கற்க இருக்கிறீர்கள். Ben, say hello to Ben. இப்போ நாங்கள் மாடியூல் 1க்கு போவோம். மாடியூல் 1 உடைய தலைப்பு ஸ்டெப் அப். By the end of this module you will be able to, இந்த மாடியூல் படித்து முடிவில் நீங்கள் சில விடயங்களை உங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். அதை நான் கிளியர் பிக்சராக சுருக்கி போட்டிருக்கிறேன். ஒன்று ஸ்மால் டாக், சின்ன சின்ன கன்வர்சேஷன்ல நீங்கள் ஈடுபட்டு கதைக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது இன்ட்ரடக்ஷன் போன்ற விடயங்கள். ஷேர் யுவர் ஸ்டோரி, டெல் எவ்ரி ஒன் அபவுட் யுவர் இன்ட்ரெஸ்ட், ட்ரீம்ஸ் அண்ட் வில்லேஜ். உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய கனவுகள், உங்களுடைய கிராமம், இவை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணக்கூடியதாக இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்பீக் கான்ஃபிடென்ட்லி. நீங்கள் தன்னம்பிக்கையுடன் ஆங்கிலத்தில் கதைக்கக்கூடியதாக இருக்கும். டாக் அபவுட் டாபிக்ஸ் யூ நோ அண்ட் லவ். நீங்கள் விரும்பிய ஒரு டாபிக்கை எடுத்து கதைக்கக்கூடியதாக இருக்கும். சிங் அண்ட் பெர்ஃபார்ம். நீங்கள் ஆங்கில பாடல்களை பாடக்கூடியதாக இருக்கும். லாஸ்ட் ஒன், பிரசன்ட் லைக் அ ஸ்டார். deliver simple presentations with confidence. தன்னம்பிக்கையுடன் ஒரு சின்ன பிரசன்டேஷனை செய்யக்கூடியதாக இருக்கும். இது நீங்கள் இந்த மாடியூல் முடிவில் அடைந்து கொள்ளக்கூடிய விடயங்கள். அடுத்ததாக இந்த புதிய பாடத்திட்டம் ஆனது சில ஐக்கன்களை அறிமுகம் செய்திருக்கிறது. அதாவது முதலாவதாக டேக் ஹோம் ஆக்டிவிட்டி. நாம் ஹோம்வொர்க் என்ற விடயத்தை நாங்கள் டேக் ஹோம் ஆக்டிவிட்டி என்று சொல்றாங்க. அதாவது வகுப்பறைக்கு வெளியில் நீங்கள் வீட்டில் போய் செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ். அடுத்ததாக ப்ரோக்ரஸ் செக். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம். உங்களுடைய ப்ரோக்ரஸை நீங்களே மதிப்பீடு செய்யக்கூடியதாக இருக்கும். நீங்கள் என்னத்தை கற்றிருக்கிறீர்கள் என்ற விடயத்தை நீங்களே மதிப்பீடு செய்யலாம். நெக்ஸ்ட் ஒன், டூ இட் யுவர்செல்ஃப். அதாவது சுயமாக நீங்கள் செய்ய வேண்டிய ஆக்டிவிட்டி, செயற்பாடு. அது இந்த ஐக்கன் குறிப்பிடுகிறது. அடுத்ததாக உங்களுக்கு தெரியும் ஃபேவர், இன்னொரு நண்பருடனோ இன்னொரு பார்ட்னருடன் சேர்ந்து செய்கிற விடயம். அடுத்தது குரூப் ஒர்க், குழு செயற்பாடு. ஹோல் கிளாஸ் ஆக்டிவிட்டி, முழு வகுப்பும் சேர்ந்து செய்யக்கூடிய செயற்பாடு. இந்த ஐக்கன்கள் அவற்றை குறிப்பிடும். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் தொடக்கத்திலும் இந்த ஐக்கன்கள் காணப்படும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி இதுக்குரிய ஆக்டிவிட்டிஸ் என்று கண்டு அதுக்குரிய மாதிரி செய்ய வேண்டும்.